வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லையை பாதுகாப்பது ஒரு தனிப்பட்ட பணியாக கருதாமல் இது ஒரு தேசிய பொறுப்பாக கருதி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பதவி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அனைத்து உயிரினங்களுடன் இணைந்து இந்த பூமியை பகிர்ந்து கொள்ளும் எதிர்காலத்தை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமர் திரு H.D. தேவகவுடா, மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் மற்றும் திரு ரவ்னீத் சிங் பிட்டு உள்ளிட்ட 24 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இம்மாதம் நிறைவடைகிறது. இந்த இடங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வலி நிவாரணத்திற்கும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கும் வழங்கப்படும் பிரகலாபலின் என்ற மருந்து சில மாநிலங்களில் இளைஞர்களிடையே தவறாக பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து மத்திய சுகாதார அமைச்சகம் அதன் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த மருந்தினை ஷெட்யூல் H1 பட்டியலில் சேர்த்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.